எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க, அந்த வாழைப்பழ பனானா வச்சு என்னடா பண்ணீங்க சொல்லுங்கப்பா கொஞ்சம். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்தேன். அதாவது பனானா வச்சு என்ன பண்ணீங்க, எங்களுக்காக வீடியோவில் பார்த்த ஒரு 2-3 ஸ்டெப் நீங்க பண்ணிக்காம மக்களுக்காக பண்ணேன். மக்களுக்கு இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. கேமரா பார்த்து பண்ணுங்க பாருங்க. இதனாலதான் இவரு இவ்வளவு ஃபேமஸ் ஆனாரு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? அடுத்தது அதாவது இப்ப நீங்க வெளியில போனீங்கன்னா எப்படி ஃபீல் பண்றீங்க? வெளியில போனவா எனக்கு வந்து எல்லா பொண்ணுங்களும் ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எங்க போனாலும் என் பின்னாடி எல்லா பொண்ணுங்க வந்துங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒரு செலிபிரிட்டியா அப்படிதான் இருப்பீங்க. இல்ல என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஒரு உதயத்துக்கு போனா ஒரு நிம்மதியா போய் வர முடியல. எல்லா பொண்ணுங்களும் என் பின்னாடி வந்து செல்ஃபி செல்ஃபின்னு சொல்லிட்டு வருதுங்க. உங்களுக்கு எல்லாம் எப்படி அப்படி ஆம்பளை வளைச்சு போட்டலாம்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இல்ல? நீங்க அதை எப்படிதான் ஃபீல் பண்றீங்க? அதை நான் வந்து நான் என்ன ஒண்ணும் பண்ண முடியல என்னால. சரி உங்களுக்காக மக்களுக்காக நான் பண்றேன். சரி, மக்கள்லாம் உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அது என்ன, அது ஒரு டைம் பண்ணி காமிங்க உங்க ஸ்டைல்ல. அவருக்கு இதனாலதான் ஒரு ஃபேமஸ் ஆனாரு.